வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இன்று கலைச்சொற்கள் சமூக அறிவியல் பாடத்தில் ஒவ்வொரு சமூக அறிவியல் பாடத்தின் பின்புறத்திலும் வரலாறு, குடிமையியல், புவியியல், பொருளியல் உள்ளிட்ட அனைத்து தலைப்புகள் பின்புறமும் கலைச்சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கலைச்சொற்கள் தமிழ் பகுதியில் பாடத்திட்டத்தின்படியே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கலைச்சொற்கள் கேட்கப்படும் என்று இப்போ குரூப் 4, குரூப் 2 தேர்வுகளிலும் கூட கலைச்சொற்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் புதிய பாடத்திட்டம், பழைய பாடத்திட்டம், அதாவது 2024ஆம் ஆண்டு வெளிவந்த புதிய புத்தகம், 2017 அந்த வரிசையில் இருந்தக்கூடிய பழைய புத்தகம் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும் தொகுதியாக பார்த்து விடலாம். கூடுமான வரைக்கும் நம்ம 10th வரைக்குமே புதுசு, அப்புறம் பழைய பாடத்தை 2024 புது பதிப்பு, அப்புறம் பழைய பதிப்பு 2017 முந்தைய பதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு 2யுமே நம்ம பார்த்துடலாம். 6, 7 இந்த பகுதியில் 3 பருவங்கள் இருக்கிறது. 8, 9, 10 நேரடியான புத்தகங்கள், ஒரே புத்தகமாக தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த வகையில் எப்படி நம்ம எல்லா கலைச்சொற்களையும் வரலாறு தனியாக படிக்கணும், புவியியல் தனியாக படிக்கணும், பொருளியல் தனியாக படிக்கணும், குடிமையியல் தனியாக படிக்க வேண்டும். அதில் தொகுதியாக நம்ம எல்லா கலைச்சொற்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்து விடலாம். நம்ம சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கலாம். பட் ஒரே தொகுதியாக பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும். கேட்கும் பொழுதும் அப்படி தான் நம்மளுக்கு படிக்கிறதும் அப்படி தான் நம்ம இருக்கணும். கேட்கும் பொழுதும் அப்படியே இருந்தால் நலம் என்பதை நான் கருத்தில் பார்க்குறேன். அந்த வகையில் தற்சமயம் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை மட்டும் நம்ம தொகுதியாக பார்த்து விடலாம். 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2024ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகம். முதல் பருவம் சமூக அறிவியல் என்னும் பொழுது வரலாறு பகுதியில் வரலாறு என்றால் என்ன, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி, சிந்து வெளி நாகரிகம், தமிழ்நாட்டோட பண்டைய நகரங்கள் படிக்கிறோம். எந்த பாடப்பகுதியில், எந்த வகுப்பில், எந்த தலைப்பின், அப்போ வரலாறு கீழே என்ன மாதிரியான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை நம்ம தரவாக வைத்து கொள்வது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆன்சரை யோசிப்பதற்கு மிக எளிமையாக இருக்கும். இதை கண்டென்ட் பேஜ், அதாவது பொருளடக்கத்தை நம்ம கொஞ்சம் பழக பழக மனதில் ஆட்டோமேட்டிக்காக பதிவாயிரும். இந்த பகுதி 6ஆம் வகுப்பில் இடம்பெற்று இருக்கும். அந்த மாதிரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவுட் ஆஃப் 10th டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எளிமையாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்களை சேர்த்து கொள்வதற்கு எளிமையாக இருக்கும். அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். வரலாறு பகுதியில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 2024 வெளிவந்த புத்தகத்தில் வரலாறுனா என்ன, மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். புவியியலை பொறுத்த வரைக்கும் பேரண்டம், சூரிய குடும்பம் தலைப்புகளை படிக்கிறோம். குடிமையியலை பொறுத்த வரைக்கும் பன்முகத்தன்மையினை அறிவோம், சமத்துவம் பெறுதல் ஆகிய தலைப்புகள் நம்ம படிக்கிறோம். 112வது பக்கம் முதல் பாடத்தின் பின்புலத்தில் ஆதாரங்கள்னா சோர்சஸ் அப்படின்னா ஆதாரங்கள், முன்னோர்கள் அப்படின்னா ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோர்கள் அப்படிங்கிறது ஆன்சிஸ்டர்ஸ், தம்மா அப்படிங்கிறது தர்மா அப்படிங்கிறது தான், தம்மா அப்படின்னா தர்மம் சொல்கிற தர்மா, நினைவு சின்னம் அப்படிங்கிறது மோனமெண்ட்டு, நினைவு சின்னம் மௌனமெண்ட்டு, கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்றாசிரியர் என்பது ஹிஸ்டோரியன். அடுத்து கால இயந்திரம் 2ஆம் பாடத்து பின்புலம். கால இயந்திரம் டைம் மெஷின், பரிணாம வளர்ச்சிங்கிறது எவல்யூஷன், இறை பிடித்துண்ணி அப்படிங்கிறது பிரிடேட்டர், காலச்சுவடிங்கிறது ஃபுட் பிரிண்ட்ஸ், பதப்படுத்தப்பட்ட விலங்கின் தோல் என்பது ஹைடஸ், 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் என்பது மில்லியன், 10 லட்சம் என்பது மில்லியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 லட்சம் என்பது மில்லியன். நாடோடி அப்படின்னா நோமேட் அப்படிங்கிறாங்க. நாடோடி என்பது நோமேட். பண்டமாற்று முறை அப்படின்னா பேர்ட்டர். இது குரூப் 2ல் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இறை என்பது இறைங்கிறது ப்ரை. சிந்துவெளி நாகரிகம் 3ஆம் பாடத்து நடுவில் பாருங்கள், காந்தப்புல வருடி அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஸ்கேனர். காந்தப்புல வருடி என்பது மேக்னெட்டிக் ஸ்கேனர். இந்திய தொல்லியல் துறை அப்படி ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை என்பது ASI, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சிவப்பு நிற மணிக்கற்கள் அப்படின்னு கேர்னிலியன் அப்படிங்கிறது மணிக்கற்கள். சிவப்பு நிற மணிக்கற்கள் கேர்னிலியன். இது சிந்துவெளி மக்கள் ஆபரணமாக செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாதான் கேர்னிலியன் அப்படின்னு சொல்கிறது. மணிக்கற்கள் அப்படிங்களாம். அடுத்ததாக தொல்பொருள் ஆய்வாளர் என்பது ஆர்கியாலஜிஸ்ட்.
தொல்பொருள் ஆய்வாளர் என்பது ஆர்கியாலஜிஸ்ட். அகழ்வாராய்ச்சி என்பது எக்ஸாகவேஷன். அகழ்வாராய்ச்சி என்பது எக்ஸாகவேஷன். நகரமயமாக்கல் என்பது அர்பனைசேஷன். நகரமயமாக்கல் அர்பனைசேஷன். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். மாவுக்கல் ஒரு கல் வகை வந்து ஸ்டீடைட். ஸ்டீடைட் அப்படிங்கிறது மாவுக்கல் ஒரு கல் வகை ஸ்டீடைட். நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் வந்து ஸ்பின்லெஸ் அப்படிங்கிறாங்க. நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் என்பது ஸ்பின்லெஸ். நிலக்கல் அதை இயற்கை தார். நிலக்கல் இயற்கை தார் என்பது பிட்டுமென். பிட்டுமென் அப்படிங்கிறது நிலக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை தார் அப்படின்னு சொல்கிறோம். கைத்திறன் அப்படிங்கிறது ஆர்டிஃபேக்ட். கைத்திறன் என்பது ஆர்டிஃபேக்ட். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம் அப்படிங்கிறது டாக் யார்டு. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் இடம் என்பது டாக் யார்டு. முத்திரை என்பது சீல். முத்திரை என்பது சீல். அடுத்ததாக கடல் வர்த்தகம் என்பது மேரிடைம் ட்ரேடு. கடல் வர்த்தகம் என்பது மேரிடைம் ட்ரேடு. வெளிநாட்டவர் ஃபாரினர். வெளிநாட்டவர் ஃபாரினர். கலத்தல் அப்படிங்கிறது பிளண்டிங். கலத்தல் அப்படிங்கிறது பிளண்டிங். நேர்மை என்ன இன்டிகிரிட்டி. நேர்மை என்பது இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டி என்பது நேர்மை. நியாயமான விலை அப்படின்னு லெஜிட்டிமேட் ப்ரைஸ். லெஜிட்டிமேட் ப்ரைஸ் என்பது நியாயமான விலை. லெஜிட்டிமேட் ப்ரைஸ் என்பது நியாயமான விலை. பழைய தன்மை என்பது ஆன்டிக்விட்டி. பழமைத்தன்மைங்கிறது ஆன்டிக்விட்டி. ஆன்டிக்விட்டி என்பது பழமைத்தன்மை. புனைப்பெயர் அப்படிங்கிறது சோப்ரிக்வெட். புனைப்பெயர் சோப்ரிக்வெட். சோப்ரிக்வெட் அப்படிங்கிறது புனைப்பெயர். நாணயச்சாலை என்பது மின்ட்டு. நாணய சாலை என்பது மின்ட்டு. மின்ட் அப்படிங்கிறது நாணயச்சாலை. அகழி அப்படிங்கிறது மோட்டு. அகழி என்பது மோட்டு. அடுத்ததாக பெருவெடிப்பு என்பது பிக் பேங். பெருவெடிப்பு என்பது பிக் பேங் அப்படிங்கிறது பெருவெடிப்பு. யூனிவர்ஸ் என்பது பேரண்டம். யூனிவர்ஸ் என்பது பேரண்டம். காஸ்மோஸ்னா பிரபஞ்சம். காஸ்மோஸ் என்பது பிரபஞ்சம். காஸ்மாலஜி பிரபஞ்சவியல். காஸ்மாலஜி பிரபஞ்சவியல். பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் அதாவது காஸ்மாலஜி. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். காஸ்மாஸ் என்பது கிரேக்க சொல். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பேரண்டம் நான் பார்த்தது தான். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பேரண்டம். கேலக்ஸி என்பது விண்மீன் திரள் மண்டலம். கேலக்ஸி என்பது விண்மீன் திரள் மண்டலம். சூரிய குடும்பம் என்பது சோலார் சிஸ்டம். சூரிய குடும்பம் என்பது சோலார் சிஸ்டம். பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் என்பது மில்கி வே கேலக்ஸி. பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் என்பது மில்கி வே கேலக்ஸி. ஆண்ட்ரியோமேடா. ஆண்ட்ரியோமேடா அப்படிங்கிறது பால்வெளி திரள் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர குடும்பம். அதனால் அது ஆண்ட்ரோமேடா அப்படியே தமிழ்லேயே இருக்கக்கூடியது தான். சன் என்பது சன், அவ்வளோதான். த சன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த கிரேட்டஸ். கிராட்டர்ஸ். கிராட்டர்ஸ் என்பது தரைக்குழி பள்ளங்கள். தரைக்குழிவு பள்ளங்கள் என்பது கிரேட்டர்ஸ். கிரேட்டர்ஸ் அப்படிங்கிறது பள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வளிமக்கோள்கள். வளிமக்கோள்கள் கேசியஸ் பிளானட்ஸ். வளிமக்கோள்கள் என்பது கேசியஸ் பிளானட்ஸ் அப்படிங்கிறது வளிமக்கோள்கள். பிளானட்ஸ் அப்படின்னா கோள்கள். பிளானட்ஸ் அப்படின்னா கோள்கள் அப்படின்னு அர்த்தம். நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது நினைவிற்கொள்ள, அதாவது கோள்களின் வரிசை நினைவிற்கொள்ள. நிமோனிக்ஸ் அப்படின்னா நினைவு வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஷார்ட் வேர்டு நிமோனிக்ஸ். மெர்க்குரி என்பது புதன். மெர்க்குரி என்பது புதன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அடுத்ததாக வீனஸ் என்பது வெள்ளி. வீனஸ் என்பது வெள்ளி. எர்த்து நம்மளுக்கு தெரிந்ததும் பூமி அல்லது உயிர்கோளம். அடுத்து மார்ஸுங்கிறது செவ்வாய் செந்நிறக்கோள். மார்ஸுங்கிறது செவ்வாய் செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐஸ் கேப்ஸ் அப்படின்னா பனிக்கவிகைகள். ஐஸ் கேப்ஸ் அப்படின்னா பனிக்கவிகைகள். ஐஸ் கேப்ஸ் அப்படின்னா பனிக்கவிகைகள். ஃபோபோஸ் டீமோஸ் அப்படின்னு இருவகை துணைக்கோள் வந்து இருக்கிறத நம்ம செவ்வாய்க்கு படிக்கிறோம். ஸோ அது நம்ம நேரடி மொழிபெயர்ப்பு. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. டீமோஸ் ஃபோபோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிட்டர்ஸ் அப்படின்னா சுற்றி வரக்கூடிய களங்கள். ஆர்பிட்டர்ஸ்னால் சுற்றி வரக்கூடிய களங்கள். ரோவர்ஸ் அப்படின்னா தரை ஊர்திகள். ரோவர்ஸ் அப்படின்னா தரை ஊர்திகள் வந்து நம்ம ரோவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஜூபிட்டர் அப்படிங்கிறது வியாழன் பெருங்கோள். ஜூபிட்டர் அப்படிங்கிறது வியாழன் பெருங்கோள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஐஓ அப்படின்னா ஐஓ. யூரோப்பேனா யூரோப்பா. கனிமீட்னா கெனிமீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நேரடி மொழிபெயர்ப்பு, அது நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னா இஸ்ரோ. இஸ்ரோ அப்படிங்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். மங்கள்யான்ங்கிறது மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். மங்கள்யானோட விளக்கம் என்ன அப்படின்னா மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் என்பது மங்கள்யான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாட்டன் என்பது சனி. சாட்டன் என்பது சனி. டைட்டன் அப்படிங்கிறது இது துணைக்கோள் தான். ஸோ அதை நம்ம நேரடியாக படிச்சுக்கலாம் மொழிபெயர்ப்புங்கிறதுனால. தன்ஈர்ப்பு திறன்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. தன்ஈர்ப்பு திறன் என்பது
ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. தனி இருப்பு திறன் என்பது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. உரேனஸ் அப்படிங்கிறது உருளும் கோள். யுரேனஸ் அப்படிங்கிறது உருளும் கோள் என்பது அதனுடைய பொருள். அது டைட்டானியா என்பது அதனுடைய 27 துணைக்கோளில் மிக பெருசு தான். நேரடி மொழிபெயர்ப்பு தான் அது. நெப்டியூன்கிறது குளிர்ந்த கோள். நெப்டியூன்னா குளிர்ந்த கோள். ட்ரைட்டான் அப்படிங்கிறது அதோட துணைக்கோள். ட்ரைட்டானுங்கிறது அதோடைய துணைக்கோள். அடுத்து டுவாரிஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னா டுவார்ஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது குறுங்கோள்கள். டுவார்ஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது குறுங்கோள்கள். த மூன் அப்படிங்கிறது புவியோட துணைக்கோள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னா சிறுகோள்கள். ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது சிறுகோள்கள். கோமெட்ஸ் அப்படின்னா வால் மீன்கள். கோமெட்ஸ் அப்படிங்கிறது வால் மீன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மெட்டோர்ஸ் அப்படிங்கிறது விண்கற்கள். மெட்டோரிட்டைஸ் அப்படின்னா வீழ்கற்கள். மெட்டோரிட்டைஸ் அப்படிங்கிறது மெட்டோரிட்டைஸ் அப்படிங்கிறது விண்வீல் கற்கள் படித்தோம். மோஷன் ஆஃப் எர்த்னா புவியோட இயக்கம். மோஷன் ஆஃப் எர்த் என்பது புவியோட இயக்கம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிறோம். அடுத்து ஷேப் வந்து இன்க்ளைசேஷன் அப்படின்னா சாய்வு என்பது அர்த்தம். இன்க்ளைசேஷன் என்பது சாய்வு என்பது அர்த்தம். ஷேப்னா வடிவம். ரொட்டேஷன் அப்படின்னா சுழலுதல் அப்படின்னு அர்த்தம். டெர்மினேட்டர் லைன் அப்படின்னா ஒளிர்வு வட்டம். ரெவல்யூஷன் அப்படின்னா சுற்றுதல். எலிப்டிக்கல் ஆர்பிட்டர்னா நீள்வட்ட பாதை அப்படிங்கிறது எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீப் இயர்னு நம்மளுக்கு தெரியும். லீப் வருடம் அப்படிங்கிறது தான் லீப் இயர் அப்படிங்கிறது. லீப் வருடம் என்பது தான். பெரிஹீலியன் அப்படின்னா சூரிய அண்மை புள்ளி என்பது பெரிஹீலியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிஹீலியன் என்பது சூரியனோட அண்மை புள்ளி. அப்பிஹீலியன் அப்படின்னு சொன்னால் எப்பிஹீலியன் அதாவது சூரிய தொலைதூர புள்ளிங்கிறது எப்பிஹீலியன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்பிஹீலியன். அடுத்ததாக சம்மர் சோல்டைஸ் அப்படின்னா கோடைகால கதிர் திருப்பம். சம்மர் சோல்ஸ்டைஸ் அப்படின்னா கோடைகால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடைகால கதிர் திருப்பம் அப்படிங்கிறது சம்மர் சோல்ஸ்டைஸ். அடுத்ததாக வின்டர் சோல்ஸ்டைஸ் அப்படிங்கிறது குளிர்கால கதிர் திருப்பம்ங்கிறது வின்டர் சோல்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா புவிக்கோளங்கிறது ஸ்பியர்ஸ் ஆஃப் த எர்த்து. அடுத்து லித்தோஸ்பியர் அப்படின்னா பாறைக்கோளம் பேர். லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது பாறைக்கோளம் என்று பெயர். லித்தோஸ்பியர் என்பது பாறைக்கோளம். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம். ஹைட்ரோ அப்படிங்கிறது கிரேக்க சொல். ஓகேங்களா. ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது நீர்க்கோளம். ஹைட்ரோங்கிறது கிரேக்க சொல். ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னா நீர்க்கோளம். அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். அட்மாஸ்பியர் அப்படின்றது வளிமண்டலம். அட்மோ அப்படிங்கிறது கிரேக்க பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோஸ்பியர் என்பது உயிர்க்கோளம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பயோஸ்பியர் என்பது உயிர்க்கோளம். அடுத்ததாக ஜிக்ஸானா 7 புதிர் துண்டுகள். ஜிக்ஸா அப்படிங்கிறது 7 புதிர் துண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்ட் அப்படின்னா அட்டை என்பது அர்த்தம். சார்ட்னா அட்டை. அடுத்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா முதல்நிலை நிலத்தோற்றங்கள். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது முதல்நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். மவுண்டைன்ஸ்னால் மலைகள். மவுண்டைன்ஸ் என்பது மலைகள் அப்படின்ற அர்த்தம். அடுத்தாக பிளாட்டியூனஸ் அப்படிங்கிறது பீடபூமிகள். பிளாட்டியூனஸ் என்பது பீடபூமிகள். பிளைன்ஸ்னால் சமவெளிகள். பிளைன்ஸ் என்பது சமவெளிகள் என்ற அர்த்தம். பிளைன்ஸ் அப்படின்னா சமவெளிகள் என்று பெயர். தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து ஓசோன்ஸ்னால் பெருங்கடல்கள். நம்மளுக்கு தெரிந்தது. ஓசோன்ஸ் அப்படின்னா பெருங்கடல்கள். த பசிபிக் ஓசன்னா பசிபிக் பெருங்கடல் நமக்கு தெரிந்தது தான். அடுத்ததாக அட்லாண்டிக் ஓசன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் நேரடி மொழிபெயர்ப்பாக தான் இருக்கிறது. அட்லாண்டிக் ஓசனா அட்லாண்டிக் பெருங்கடல் நம்மளுக்கு நேரடி மொழிபெயர்ப்பு தான். ஸோ அதை பொறுத்தவரை இந்தியன் ஓசனா இந்திய பெருங்கடல் நமக்கு தெரிந்தது தான். இந்திய ஓசனா இந்திய பெருங்கடல். அடுத்ததாக ஆர்டிக் ஓசன் அப்படிங்கிறது ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் ஓசன் என்பது ஆர்டிக் பெருங்கடல். ஸோ அதுவும் நமக்கு தெரிந்தது தான். இதில் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் கலைச்சொற்கள் இடம்பெறவில்லை. ஸோ அதுக்கான தமிழ் ஆக்க விரிவு சொற்கள் தான் நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கின்றன.
ஸோ குடிமியல் முதல் பாடத்தில் அவ்வளவாக கலைச்சொற்கள் இடம்பெறவில்லை. ஸோ இதில் வந்து 2வது பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்டீரியோடைப் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான கருத்து. ஸ்டீரியோடைப் என்பது ஒரே மாதிரியான கருத்து என்ற அர்த்தம். ஸ்டீரியோடைப்னா ஒரே மாதிரியான கருத்து. ஆறாம் வகுப்பு 2ஆம் பருவம் 2024ஆம் பதிப்பு. 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தை பொறுத்த வரைக்கும் வரலாறு பகுதியில் வந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படிங்கிற பாடத்தை பார்க்குறோம். அடுத்து மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை அப்படிங்கிறது பாடம். அடுத்து புவியியலை பொறுத்தவரைக்கும் வளங்கள் அப்படிங்கிற பாடம். அடுத்து குடிமையியலை பொறுத்த தேசிய சின்னங்கள், இந்திய அரசமைப்பு சட்டம். பொருளியல் பொறுத்த வரைக்கும் பொருளியல் ஒரு அறிமுகம். ஸோ அடுத்ததாக இதில் கூடிய கலைச்சொற்கள் என்ன அப்படின்னா சாகுபடி, அதாவது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை அப்படிங்கிறது ஸ்லாஷ் அண்டு பர்ன் அக்ரிகல்ச்சர். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை என்பது ஸ்லாஷ் அண்டு பர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தான் இதோட சொல்லாக்கம். இதில் கிளான் என்பது குளம், 3வது வரியில் கொடுத்துருக்காங்க. கிளான் என்பது குளம் என்ற அர்த்தம். கிளான் அப்படின்னா குளம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ட்ரையி அப்படின்னா வேதகால சமுதாயத்துக்குள்ள 3 பிரிவுகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அது வந்து ட்ரையி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல TREYI என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ட்ரை என்பது தொடக்க கால வேத காலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்குள்ளே இருந்த 3 பிரிவுகள் வந்து நம்ம ட்ரையி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பத்தியில் கடைசி லைன் இருக்குது பாருங்கள். மென்ஹீர் என்பது நினைவுக்கள். மென்ஹீர் அப்படிங்கிறது MENHIR. மென்ஹீர் என்பது நினைவுக்கள் என்ற அர்த்தம். டோலமென்ட்ஸ் அப்படின்னா டோலமென்ட்ஸ்னால் கருத்திட்டைகள். டோலமென்ட்ஸ் அப்படிங்கிறது கருத்திட்டைகள். டோலமென்ட்ஸ்னால் கருத்திட்டைகள். நினைவு கற்கள் அப்படிங்கிறது மென்ஹீர். இது வந்து பிரிட்டானிய மொழியில் மென் அப்படின்னா கல், கிர் என்றால் நீளமான அப்படிங்கிறது பொருள். அப்படின்னா ஒரே கல்லினாலான இந்த தூண்களை வந்து இறந்தோறது நினைவாக செங்குத்தாக நடப்படும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் மென்ஹீர். கலைச்சொற்கள் என்னும் பொழுது நிலையான அப்படின்னா எட்டர்னல். எட்டர்னல் அப்படின்னா நிலையான என்பது அர்த்தம். இரத்த உறவு அப்படின்னா கின்ஷிப். இரத்த உறவுனா கின்ஷிப். கின்ஷிப் என்பது இரத்த உறவு. தந்தை வழி சமூகம் அப்படின்னா பேட்ரி ஆர்ச்சல் அப்படிங்கிறது தந்தை வழி சமூகம். பேட்ரி ஆர்ச்சல். தெய்வம் அப்படின்னா டெய்டி. தெய்வம் அப்படிங்கிறது டெய்டி. சமகாலத்தில் அப்படின்னா கான்டெம்பரரி அப்படிங்கிறது சமகாலத்தில்ங்கிறது கான்டெம்பரரி. உலோகவியல் அப்படிங்கிறது மெட்டலர்ஜி. உலோகவியல் என்பது மெட்டலர்ஜி அப்படிங்கிற அர்த்தம். ஜெயின் என்பது சமணம் அப்படிங்கிற அர்த்தம். ஜெயின் அப்படின்னு சொல்கிறது சமணம் என்ற அர்த்தம். ஜினா அப்படிங்கிறது GINA அப்படிங்கிறது ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லிருந்து பெறப்பட்டது தான். சமணம் என்பது ஜெயின் அப்படிங்கிற அர்த்தம். ஜெயின்ஸ் அப்படின்னா சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரமேனிக் அப்படின்னா மகாவீரர் பாண்டிய சிரமானிய மரபுகள் அப்படிங்கிறது தான் ஸ்ரமேனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரமானிய மரபுகள் அப்படிங்கிறது ஸ்ரமேனிக் அப்படிங்கிற அர்த்தம். மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் அப்படின்னா மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ். ஆசான் அப்படிங்கிறது ப்ரிசெப்டர். ஆசான் அப்படிங்கிறது ப்ரிசெப்டர் என்பது ஆசான். கோட்பாடு டாக்டரின் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரின் அப்படிங்கிறது கோட்பாடு. நல்லொழுக்கம் அப்படிங்கிறது விர்டியோஸ். விர்டியோவஸ் அப்படிங்கிறது நல்லொழுக்கம். விர்டியோவஸ் அப்படிங்கிறது நல்லொழுக்கம். புனித நூல் அப்படின்னா சேக்ரேட் புக். சேக்ரேட் புக் அப்படிங்கிறது புனித நூல். ஈரமான சுவரின் மேல் வண்ணக்கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் அப்படிங்கிறது ஃப்ரெஸ்கோசஸ் அப்படிங்கிறாங்க. ஈரமான சுவரின் மேல் வண்ணக்கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோசஸ். கரெக்டாக FRESCOES. ஃப்ரெஸ்கோஸ் அப்படிங்கிறது ஈரமான சுவரின் மேல் வண்ணக்கலவைகள் கொண்டு வரையப்படும் ஓவியங்கள். அடுத்து சடலம் அப்படின்னா கார்பஸ். கார்பஸ் அப்படின்னா சடலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. துன்பம் மற்றும் பிறப்பிலிருந்து விடுதலை, அதாவது நிர்வாண நிலையிலிருந்து நிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சமத்துவம். சமத்துவம் என்பது இகாலிட்டேரியன். இகாலிட்டேரியன் என்பது சமத்துவம். சமத்துவம் என்பது இகாலிட்டேரியன். இகாலிட்டேரியன் என்பது சமத்துவம். மடாலயம் என்பது மோனாஸ்டரி. மோனாஸ்டரி அப்படிங்கிறது மடாலயம். மோனாஸ்டரிங்கிறது மடாலயம். ஆய்வுக்கட்டுரை ட்ரெட்டைஸ்.
ட்ரீடைஸ் என்பது ஆய்வுக்கட்டுரை. ட்ரீடைஸ் என்பது ஆய்வுக்கட்டுரை. பேரச்சமும் நடுக்கம் அப்படிங்கிறது ஹரர். பேரச்சமும் நடுக்கமும் அப்படிங்கிறது ஹரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இயற்கை வளங்கள். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இயற்கை வளங்கள் அப்படின்னு பேர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இயற்கை வளங்களின் வகைப்பாடு. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது இயற்கை வளங்களின் வகைப்பாடு. தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள் என்பது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆரிஜின். என்பது தோற்றத்தின் அடிப்படையில் வளங்கள். பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது வளங்களை உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னா உயிரியல் வளங்கள். அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னா உயிரற்ற வளங்கள். அபியோட்டிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா வளர்ச்சியின் அடிப்படையில் வளங்கள் அப்படிங்கிறது. ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா கண்டறியப்பட்ட வளங்கள். ஆக்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா கண்டறியப்பட்ட வளங்கள். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா மறைந்திருக்கும் வளங்கள். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது மறைந்திருக்கும் வளங்கள். மெரைன் ஈஸ்ட் அப்படிங்கிறது கடல் ஈஸ்ட். மெரைன் ஈஸ்ட் அப்படிங்கிறது கடல் ஈஸ்ட் அப்படிங்கிறது. நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்ட்டை விட டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலப்பரப்பில் இருக்கக்கூடியது டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட் அப்படிங்கிறது நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. மெரைன் ஈஸ்ட்டுங்கிறது கடல் ஈஸ்ட் என்பது நமக்கு தெரியும். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரினியூவலபிலிட்டி அப்படின்னா புதுப்பித்தலின் அடிப்படையில் வளங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் ரினியூவபிலிட்டி அப்படின்னா புதுப்பித்தலின் அடிப்படையில். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா புதுப்பிக்க இயலா வளங்கள். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னா புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படிங்கிற பேர். பொட்டன்ஷியல் ரிசோர்ஸ் அப்படின்னா மறைந்திருக்கும் வளங்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. ஓகே. ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பரவலின் அடிப்படையில் வளங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது பரவலின் அடிப்படையில் வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் அப்படின்னா குறிப்பிட்ட பகுதியில் காணப்படக்கூடிய வளங்கள் வந்து உள்ளூர் வளங்கள். உள்ளூர் வளங்கள் அப்படிங்கிறது லோக்கலைஸ்டு ரிசோர்ஸஸ் என்பது உள்ளூர் வளங்கள்னு சொல்கிறோம். யுனிவர்சல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது உலகளாவிய வளங்கள். யுனிவர்சல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது உலகளாவிய வளங்கள். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா தனிநபர் வளங்கள். இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது தனிநபர் வளங்கள். சமூக வளங்கள் வந்து கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ். கம்யூனிட்டி ஓன்டு ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது சமூக வளங்கள். நாட்டு வளங்கள் அப்படின்னா நேஷனல் ரிசோர்ஸஸ். நாட்டு வளங்கள்னா நேஷனல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு வளங்கள்னா இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். பன்னாட்டு வளங்கள் என்பது இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸஸ். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு வெப்பமண்டல மலைக்காடுகளை நம்ம சொல்கிறோம். உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி வெப்பமண்டல மலைக்காடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை உதாரணம் சொல்லணும்னா சின்கோனா அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னா பன்னாட்டு வளங்கள். இன்டர்நேஷ்னல் ரிசோர்ஸ் அப்படின்னா பன்னாட்டு வளங்கள் என்பது அர்த்தம். மேன் மேட் ரிசோர்ஸ்னால் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள். மேன் மேட் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹியூமன் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா இரண்டாம் நிலை செயல்பாடுகள். செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை செயல்பாடுகள். ஹியூமன் ரிசோர்ஸ்னால் மனித வளம். ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம். டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ்னால் மூன்றாம் நிலை செயல்பாடுகள். மூன்றாம் நிலை செயல்பாடுகள் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாம் நிலை செயல்பாடுகள். காந்தியிசம் தாட் ஆன் ரிசோர்ஸஸ் வளங்களை பற்றி காந்தியடிகளின் சிந்தனை. காந்தியன் தாட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்பது வளங்களை பற்றிய காந்தியடிகளின் சிந்தனை. அடுத்தது ரிசோர்ஸ் பிளானிங் அப்படிங்கிறது வள திட்டமிடுதல். ரிசோர்ஸ் பிளானிங் என்பது வள திட்டமிடுதல். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வள மேலாண்மை. மேனேஜ்மெண்ட் என்பது வள மேலாண்மை என்பது அர்த்தம். கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னா வளங்களை பாதுகாத்தல். கன்சர்வேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் என்பது வளங்களை பாதுகாத்தல் என்பது பேர். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா நிலையான வளர்ச்சி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நிலையான வளர்ச்சி என்பது அர்த்தம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அடுத்தது ரெடியூஸ்னா குறைத்தல். குறைத்தல். ரீயூஸ் அப்படிங்கிறது மறுபயன்பாடு. ரீயூஸ்ங்கிறது மறுபயன்பாடு. மறுசுழற்சி செய்தல் அப்படிங்கிறது ரீசைக்கிள். மறுசுழற்சி செய்தல் அப்படிங்கிறது ரீசைக்கிள் என்பது அர்த்தம். பிவி செல்கள் என்பது ஒளி மின்னழுத்த களம். பிவி செல்கள் என்பது ஒளி மின்னழுத்த களம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அப்படின்னா உற்பத்தினா தயாரித்தல். சூரிய ஒளி தகடுங்கிறது சூரிய ஆற்றலை உறிஞ்சும் தகடு. பிவி செல்னா ஒளி மின்னழுத்த களம். உள்ளூர் வாகனம்ங்கிறது பரவலாக காணப்படாத வளங்கள். உலகளாவிய வளங்கள் அப்படின்னு பரவலாக காணப்படும் வளங்கள். திறந்தவெளி பெருங்கடல் அப்படின்னா எந்த நாட்டிற்கும் சொந்தமில்லாத பெருங்கடல் நிலப்பகுதி. நிலையான அப்படின்னா பேணத்தகுந்த என்பது அப்பொருள்.
கரியால் முதலை என்பது கங்கை முதலை. கரியால் முதலை என்பது கங்கை முதலை. ஆற்று ஓங்கில் அப்படிங்கிறது கங்கையில் வாழும் டால்ஃபின். கங்கையில் வாழும் டால்ஃபின் என்பது ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. மீயொலி அப்படின்னா கேளா ஒளி அலைகள். மீயொலி அப்படின்னா கேளா ஒளி அலைகள் என்பது பொருள். கடைசி வரியில் குறிப்பிடப்படுகிறது. அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா திருத்தங்கள். அமெண்ட்மெண்ட்ஸ் என்பது திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்பது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறை வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் மக்களாட்சி என்பது மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசு முறை அப்படிங்கிறது மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசு முறை. வரைவுக்குழு என்பது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு தான் வரைவுக்குழு. அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட குழு வரைவுக்குழு. முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம். முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம். மதச்சார்பின்மை என்பது அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல். மதச்சார்பின்மை என்பது அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல். சமத்துவம் என்பது அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, சமத்துவ வாய்ப்பு அளித்தல். சமத்துவங்கிறது அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை, அப்புறம் சமத்துவ வாய்ப்பளித்தல். இறையாண்மை என்பது அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம். இறையாண்மை அப்படிங்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் அப்படிங்கிறது அர்த்தம். நுகர்வோர் அப்படின்னா பொருட்களை பயன்படுத்துவோர். நுகர்வோர் அப்படின்னா பொருட்களை பயன்படுத்துவோர். குடியிருப்புகள் அப்படின்னா மனிதர்கள் வாழும் இடம். அடுத்ததாக கடைசி பகுதியில் இடம்பெற்றது நிலையான அப்படிங்கிறது எட்டர்னல். நிலையான என்பது எட்டர்னல். இரத்த உறவுனா கின்ஷிப். இரத்த உறவு கின்ஷிப். சமகாலத்தில் கான்டெம்பரரி. சமகாலத்தில் என்பது கான்டெம்பரரி. உலோகவியல் அப்படிங்கிறது மெட்டலர்ஜி. உலோகவியல் என்பது மெட்டலர்ஜி. ஆசான் என்பது பிரசெப்டார். பிரசெப்டார்ங்கிறது ஆசான். கோட்பாடுனா டாக்டரின். டாக்டரின் அப்படிங்கிறது கோட்பாடு. நல்லொழுக்கம் அப்படின்னா விர்டோயஸ் அப்படின்னு நல்லொழுக்கம் விர்டோயஸ். சடலம்னா கார்பஸ். சடலம்னா கார்பஸ். மடாலயம்னா மானஸ்டரி. மானஸ்டரி என்பது மடாலயம். ஆய்வுக் கட்டுரை என்பது டெரஸ்டைஸ். டெரஸ்டைஸ் என்பது ஆய்வுக் கட்டுரை. உற்பத்தி அப்படிங்கிறது மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர் என்பது உற்பத்தி. பயன்பாட்டில் குறைத்தல் அப்படிங்கிறது டிப்ளீட். டிப்ளீட் என்பது பயன்பாட்டில் குறைத்தல். நிலைநிறுத்துதல் அப்படின்னா சஸ்டைனபிள். நிலைநிறுத்துதல் சஸ்டைனபிள். மூன்றாம் நிலைங்கிறது டெரிட்டரி. டெரிட்டரி அப்படிங்கிறது மூன்றாம் நிலை. வளம்ங்கிறது ரிசோர்ஸ். வளம்ங்கிறது ரிசோர்ஸ். உயிருள்ள அப்படின்னா பயோட்டிக். பயோட்டிக் என்பது உயிருள்ள. உயிரற்ற என்பது ஆபியோட்டிக். ஆபியோட்டிக் என்பது உயிரற்ற. சுதந்திரம் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ். ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு. குடியரசு ரிப்பப்ளிக். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது பாரம்பரியம். நீர் வாழ்வன அப்படின்னா அக்வாட்டிக். அக்வாட்டிக் என்பது நீர் வாழ்வன. வான் இயற்பியலாளர் அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வான் இயற்பியலாளர் அப்படின்னா ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிசிஸ்ட். மக்களாட்சி அப்படின்னா டெமோக்ரஸி. மக்களாட்சி டெமோக்ரஸி. வரைவுக்குழு அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி. வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டி. முகப்புரை வந்து பிரியாம்பிள். பிரியாம்பிள் என்பது முகப்புரை. மதச்சார்பின்மை அப்படிங்கிறது செக்குலர். செக்குலர் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை. சமத்துவம் வந்து சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது சமத்துவம். இறையாண்மை என்பது சோவர்ஜின். இறையாண்மை என்பது சோவர்ஜின். நுகர்வோர் அப்படிங்கிறது கன்சியூமர். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். விற்பனை பொருள்னா கமோடிட்டி. கமோடிட்டி என்பது விற்பனை பொருள். தொழில்கள் அப்படின்னா ஆக்குபேஷன். ஆக்குபேஷன் என்பது தொழில். குடியிருப்பு அப்படின்னா செட்டில்மெண்ட். குடியிருப்பு என்பது செட்டில்மெண்ட். 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் 2024ஆம் ஆண்டுடைய பதிப்பு. பொருளடக்கம் என்னும் பொழுது வரலாறுல வந்து பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலத்தை பற்றி படிக்கிறோம். பண்டைய கால தமிழகத்தில் நிலவக்கூடிய சமூகம் பண்பாடும் சங்க காலத்தை பற்றி படிக்கிறோம். இந்தியா மௌரியருக்கு பின் பேரரசுகளோட காலம் குப்தர் வர்த்தனர். பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் அவர்களை பற்றி படிக்கிறோம். தென்னிந்திய அரசுகள். புவியியலை பொறுத்த வரைக்கும் ஆசியா ஐரோப்பா. அடுத்து புவி மாதிரி. பேரிடரை புரிந்து கொள்ளுதல். குடிமையியலை பொறுத்த மட்டும் மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும், சாலை பாதுகாப்பு. எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது த பெரிப்ளஸ் ஆஃப் எரித்திரியன் சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இயற்கை வரலாறு. பிளினி எழுதுனது. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இயற்கை வரலாறு. ஜியோகிரஃபிங்கிறது புவியியல். ஜியோகிரஃபி அப்படிங்கிறது புவியியல். செப்டர் அப்படிங்கிறது செங்கோல். அரசுரிமை சின்னங்களுக்கு கீழே செப்டர் அப்படிங்கிறது செங்கோல். ட்ரம்னா முரசு. விசில் அம்பர்லா அப்படின்னா வெண்கொற்ற குடை. ஒயிட் அம்பர்லா அப்படிங்கிறது வெண்கொற்ற குடை.
செங்கோல் அப்படிங்கிறது செப்டார், ட்ரம் அப்படிங்கிறது முரசு, வெண்கொற்ற குடை அப்படிங்கிறது ஒயிட் அம்பர்லா. இயற்கை வரலாறு அப்படின்னு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி என்பது இயற்கை வரலாறு. கலைச்சொற்கள் எனும் பொழுது ஸ்ட்ரோவ் என்பது கடும் முயற்சி. ட்ரைடு ஹார்டு, ஸ்ட்ரோவ் அப்படிங்கிறது கடும் முயற்சி. ட்ரைடு ஹார்டு அப்படின்னு. டைனஸ்டி அப்படின்னா ராஜவம்சம். டைனஸ்டிங்கிறது ராஜவம்சம். எ லைன் ஆஃப் ஹெரிடியேட்டரி ரூலர்ஸ். அடுத்து காமரேட் அப்படிங்கிறது கௌரவிப்பதற்காக. டு ஹானர் த மெமரி ஆஃப் அப்படின்னு சொல்கிறார், கௌரவப்படுத்துறது அப்படின்னு. ராயல் இன்சிக்னியா அப்படிங்கிறது அரசு சின்னம். சிம்பிள் ஆஃப் பவர் அப்படிங்கிறாங்க. பேட்ரோனேஜ் அப்படின்னா ஆதரவு. சப்போர்ட் கிவன் பை பேட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. பேட்ரோனேஜ் ஆதரவு. பிளாசோன்ட் அப்படிங்கிறது வெளிக்காட்டுதல். டிஸ்பிளைடு விவிட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அக்விட்டட் அப்படின்னா விடுதலை. ரிலீஸ்டு. பேர்ட்ஸ் அப்படின்னா புலவர்கள். போயட் சிங்கிங் இன் பிரைஸ் ஆஃப் பிரின்சஸ் அண்ட் பிரேவன் மென். அப்படிங்கிறது பேரட்ஸ் அப்படிங்கிறது புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ஹவுசஸ்னால் சேமிப்பு கிடங்கு. எ லார்ஜ் பில்டிங் ஃபார் கீப்பிங் குட்ஸ் அப்படிங்கிற வேர் ஹவுஸ். அதை போர்ட்ரைட் அப்படின்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது. டிஸ்கிரைப்டு எலாபரேட்லி அப்படிங்கிறது போர்ட்ரைட் அப்படின்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது. ரிப்பல்ஸ் அப்படின்னா ட்ரைவன் பேக் பை ஃபோர்ஸ். ரிப்பல்ஸ் விரட்டி அடிக்கப்பட்டது. த்வார்ட்டட் அப்படின்னா முறியடிக்கப்பட்டது. ப்ரிவென்ட் ஃப்ரம் அக்காம்ப்ளிஷ் சம்திங், ஏதோ ஒன்று நம்மளை கைப்பற்ற வரதை நம்ம தடுத்துறோம் இல்லைங்களா. ப்ரிவென்ட் அக்காம்ப்ளிஷிங் சம்திங் அப்படிங்கிற த்வார்ட்டட் அப்படின்னா முறியடிக்கப்பட்டது. என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்புகள். இன்ட்ரூவேஷன் ஆன் பர்சனல் டெரிட்டரி ரைட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா. இன்ட்ரூஷன் ஆஃப் பர்சன்ஸ் டெரிட்டரி ரைட்ஸ். ஸோ ஒருத்தரோட இடத்துல போய் நம்ம அவங்களோட உரிமையை மீறி நம்ம அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்கிரமிப்புகள். ரெனோவேட்டட்னா புதுப்பிக்கப்பட்டது. ரெஸ்டோர்டு சம்திங் ஓல்டு, எஸ்பெஷலி எ பில்டிங், டு எ குட் ஸ்டேட் ஆஃப் ரிப்பேர். ரெஸ்டோர்டு சம்திங் ஓல்டு, எஸ்பெஷலி எ பில்டிங், டு எ குட் ஸ்டேட் ஆஃப் ரிப்பேர். அதாவது உடையக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய புதுசாக பில்டிங்கை குறிப்பிட்டு சொல்கிறது புதுப்பிக்கப்படுறது அப்படிங்கிறது ரெனோவேட்டட். ஆசிமிலேட் அப்படிங்கிறது ஒன்றி போதல். அப்சார்ப் இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ் ஆர் கல்ச்சர் ஃபுல்லி. அப்சார்ப்னா ஆசிமிலேட், ஒன்றி போதல். அரடன்ட் அப்படின்னா தீவிர. என்தூசியாஸ்டிக் ஆர் பேஷனேட், தீவிரமாக இருக்கிறது பேஷனேட் அப்படின்னு. என்தூசியாஸ்டிக். அரடன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னிஃபிசியன்ட் அப்படின்னா அற்புதமாக இருக்கிறது, அற்புதமான. மேக்னிஃபிசன்ட் அப்படின்னா அற்புதமான. இம்ப்ரெசிவ்லி பியூட்டிஃபுல் அப்படிங்கிற அர்த்தம். மாயவித்தைக்காரர்னா மெஜிசியன்னா மாயவித்தைக்காரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்கிராவ்டு அப்படின்னா பொறிக்கப்பட்ட, அதாவது செதுக்கிய, பொறிக்கப்பட்ட. என்கிராவ்டு. கார்வ்டு ஆர் இன்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிராவ்டுனா பொறிக்கப்பட்ட, செதுக்கிய. ஃப்ளாட்டர்டு அப்படிங்கிறது முகஸ்துதி. வேலிஷ் இன்சின்சியர் ப்ரைஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்பான் சம் ஒன், எஸ்பெஷலி டு ஃபர்தர் ஒன்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். லாவினிஷ் இன்சின்சியர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்பான் சம் ஒன், ஏதோ ஒன்று எதிர்பார்த்து நம்ம அவங்கள புகழ்றதில்ல. எஸ்பெஷலி டு ஃபர்தர் ஒன்ஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கொலாப்ஸ் அப்படின்னா சரிவு, ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க, விழுறதுன்னு சொல்லிட்டு. கொலாப்ஸ் அப்படின்னா சரிவு அப்படின்னா. பேத்தட்டிக் அப்படின்னா பரிதாபகரமான. பிட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. பேத்தட்டிக் அப்படின்னா பரிதாபகரமான. பிட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதர்டு டு அப்படின்னா பின்பற்றப்பட்ட. அபைடு பை, பவுண்டு பை, பின்பற்றப்பட்ட. அபைடு பை, பவுண்டு பை. ஆதர்டு டு அப்படின்னா பின்பற்றப்பட்ட. பேஸ்டோரல் லேண்ட் அப்படின்னா மேய்ச்சல் நிலம். பேஸ்டோரல் லேண்ட்னா மேய்ச்சல் நிலம். லேண்ட் ஆர் ஃபார்ம் யூஸ்டு ஃபார் கிரேசிங் கேட்டில், ஆடு மாடு மேய்க்கிறோன்னு சொல்லியா. பேஸ்டோரல் லேண்ட்னா மேய்ச்சல் நிலம். போர்ட்ரைட் அப்படின்னா சித்தரிக்கப்பட்டுள்ளது. டிஸ்பைட் இன் எ ஒர்க் அண்ட் ஆஃப் ஆர்ட் ஆர் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிபேட்டட் இன் எ ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஆர் லிட்ரேச்சர். போர்ட்ரைட் சித்தரிக்கப்பட்டுள்ளது. டெசோலேட்டட்னா பாழடைந்த. மேட் அன்ஃபிட் ஃபார் ஹேபிடேட்டன். டெசோலேட்டட்னா பாழடைந்த அப்படிங்கிற அர்த்தம். அடுத்ததாக
ஃபியோடாடொரிஸ். ஃபியோடாடொரிஸ் அப்படிங்கிறது பீயிங் சப்ஜெக்ட் டு சாவர்ஜன், சிற்றரசுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியோடாடொரிஸ் அப்படிங்கிறது சிற்றரசுகள். அம்பாசிடர் அப்படிங்கிறது என்ஒய், அதாவது தூதுவர்கள். அம்பாசிடர்னா தூதுவர். கிரானைட் அப்படிங்கிறது எ வெரி ஹார்ட் ராக், கருங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானைட் அப்படின்னா கருங்கல். ரேவேஜ்டு சிவியர்லி டேமேஜ், அதாவது சூறையாடிய. ரேவேஜ்டு அப்படிங்கிறது சூறையாடிய அப்படிங்கிற அர்த்தம். டிசன்டான்ஸ் அப்படிங்கிறது ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிற வழித்தோன்றல்கள். டிசன்டான்ஸ் அப்படிங்கிறது வழித்தோன்றல்கள். ரீஸ்லைனிங் அப்படின்னா லேர்னிங் பேக், அதாவது சாய்ந்திருக்கக்கூடிய. ரீக்ளீனிங் அப்படிங்கிறது சாய்ந்திருக்கக்கூடிய. லேர்னிங் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியோர்டு FIORD, ஃபியோர்ட்னா மிக அழகிய பிளவுப்பட்ட அப்படிங்கிறது. ஃபியோர்டுனா அழகிய பிளவுப்பட்ட என்பது நம்ம காண்றோம். டாகர் பேங்க்ஸ்னா டாகர் திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. டாகர் திட்டு, டாகர் பேங்க்ஸ். பாசனம் அப்படிங்கிறது கலைச்சொல் வகையில் பானம் அப்படிங்கிறது நீர் அல்லாத குடிக்க பயன்படும் திரவம்ங்கிறது தான் பானம்னு சொல்கிறோம். வற்றாத, ஆண்டு முழுவதும் தண்ணீர் பாய்கின்ற அப்படிங்கிறது வற்றாதுன்னு சொல்லுவோம். பருவக்காற்றுங்கிறது குறிப்பிட்ட பருவத்தில் இந்திய பெருங்கடலில் வீசும் காற்றுங்கிறத பருவக்காற்று. குறிப்பிட்ட பருவத்தில் இந்திய பெருங்கடலில் வீசும் காற்று தான் பருவக்காற்று. டைக்கா அப்படிங்கிறது சதுப்பு நில ஊசிலை காடுகள். டைக்கா அப்படிங்கிறது சதுப்பு நில ஊசிலை காடுகள். தூந்திரம்ங்கிறது பரந்த சமமான மரமற்ற ஆர்டிக் பகுதி. தூந்திரம் அப்படிங்கிறது பரந்த சமமான மரமற்ற ஆர்டிக் பகுதி. ஸ்டெப்பிஸ் அப்படிங்கிறது சைபீரியாவில் காணப்படும் மிகப்பெரிய சமமான மரங்களற்ற புல்வெளி பரப்பு. ஸ்டெப்பிஸ் அப்படிங்கிறது சைபீரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமமான மரங்களற்ற புல்வெளி பரப்பு தான் ஸ்டெப்பிஸ். போல்டர் அப்படிங்கிறது கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம். கடலிலிருந்து மீட்கப்பட்ட தாழ்நிலம் போல்டர். தோட்ட வேளாண்மை அப்படிங்கிறது தோட்டங்கள் அனைத்தும் பராமரிக்கும் கலை அப்படிங்கிறது தான் தோட்ட வேளாண்மை. காய்கறிகள், பழங்கள் மற்றும் பூக்கள் இவற்றை நம்ம குறிப்பிடுறோம். டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது திசைகள். என்பது திசைகள். குளோப்னா புவி மாதிரி. குளோப் என்பது புவி மாதிரி. குளோப்னா நம்ம புவி மாதிரி என்று அழைக்கிறோம். ஸ்பெரிக்கல்னா கோள. ஸ்பெரிக்கல் அப்படின்னா கோள. ஜியாய்டுனா புவி வடிவம். ஜியாய்டு, GEOID. ஜியாய்டுனா புவி வடிவம். குளோப்னா புவி மாதிரி, நமக்கு தெரியும். குளோப்னா புவி மாதிரி. லைன்ஸ் ஆன் த குளோப் அப்படின்னா புவி மாதிரியின் மீது கோடுகள். லைன்ஸ் ஆன் த குளோப் அப்படின்னா புவி மாதிரியின் மீது கோடுகள். தலாமி நம்மளுக்கு தெரியும், நேரடி மொழிபெயர்ப்பு. லேட்டிடியூட்ஸ்னால் அச்சக்கோடுகள். லேட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது அச்சக்கோடுகள். லேட்டிடியூட்ஸ் அப்படின்னா அச்சக்கோடுகள். ஜியாய்டுனா புவி கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தன் லேட்டிடியூட்னா வட அச்சக்கோடுகள். நார்த்தன் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னா வட அச்சக்கோடுகள். சவுத்தர்ன் லேட்டிடியூட்ஸ்னால் தென் அச்சக்கோடுகள். சவுத்தர்ன் லேட்டிடியூட்ஸ்னால் தென் அச்சக்கோடுகள் அப்படின்னா. ஈக்குவேட்டார் அப்படின்னா நடுக்கோடு. ஈக்குவேட்டார் அப்படிங்கிறது நடுக்கோடு. கிரேட் சர்க்கிள்னால் பெருவட்டம். கிரேட் சர்க்கிள் என்பது பெருவட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரேட் சர்க்கிள் அப்படின்னா பெருவட்டம். நார்த்தன் ஹெமிஸ்பியர் வந்து வட அரைக்கோளம். நார்த்தன் ஹெமிஸ்பியருங்கிறது வட அரைக்கோளம். நார்த்தன் ஹெமிஸ்பியர். சவுத்தன் ஹெமிஸ்பியர் தென் அரைக்கோளம். சவுத்தன் ஹெமிஸ்பியருங்கிறது தென் அரைக்கோளம். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ் அப்படின்னா முக்கிய அச்சக்கோடுகள். இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூட்ஸ்னால் முக்கிய அச்சக்கோடுகள் அப்படிங்கிறது. லோ லேட்டிடியூட்ஸ்னால் தாழ் அச்சக்கோடுகள். லேட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது தாழ் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. டோரேட் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம். டோரேட், TORRID. டோரேட் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம் அப்படிங்கிறது. டெம்பரேச்சர் ஜோன் மித வெப்பமண்டலம். டெம்பரேச்சர் ஜோன் அப்படிங்கிறது மித வெப்பமண்டலம். ஃப்ரிகிடு ஜோன் அப்படின்னா குளிர்மண்டலம். ஃப்ரிகிடு ஜோன் அப்படின்னா குளிர்மண்டலம். லேட்டிடியூட் அப்படின்னா அச்சரேகை, அதாவது அகலாங்கு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். அச்சரேகை, லேட்டிடியூடு, அகலாங்கு. தீர்க்க ரேகை லாங்கிடியூடு, நெட்டாங்கு. தீர்க்க ரேகை லாங்கிடியூடு, நெட்டாங்கு. பூமத்திய ரேகை ஈக்குவேட்டார், நில நடுவரை. பூமத்திய ரேகை ஈக்குவேட்டார், நில நடுவரை. கடகரேகை ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடகவரை. கடகரேகை ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கடகவரை. மகர ரேகை ட்ராபிக் ஆஃப் காப்ரிகோன் அப்படிங்கிறது மகர வரை அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அதாவது கடகரேகை அப்படின்னா கடக வரை அப்படின்னு சொல்கிறோம். மகர ரேகை அப்படின்னா மகர வரை அப்படின்னு சொல்கிறோம். அச்சரேகைனா அகலாங்கு, தீர்க்க ரேகைனா நெட்டாங்கு, பூமத்திய ரேகை நில நடுவரை அப்படின்ற சொல்கிறாங்க. லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா தீர்க்க ரேகைகள், தீர்க்க கோடுகள். லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா தீர்க்க கோடுகள். பிரைம் மெரிடியன் அப்படின்னா முதன்மை தீர்க்கக்கோடு. பிரைம் மெரிடியன் அப்படிங்கிறது முதன்மை தீர்க்கக்கோடு என்பது அதனுடைய அர்த்தம்.
ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா கிழக்கு தீர்க்கக்கோடுகள். ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ் அப்படின்னா கிழக்கு தீர்க்கக்கோடுகள். வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ்னால் மேற்கு தீர்க்கக்கோடுகள். வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ஸ்னால் மேற்கு தீர்க்கக்கோடுகள் என்பது நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா கிழக்கு அரைக்கோளம். ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்பது கிழக்கு அரைக்கோளம். மேற்கு அரைக்கோளம் வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். மேற்கு அரைக்கோளம் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்னிஃபிகண்ட் லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்னா முக்கிய தீர்க்கக்கோடுகள். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா முக்கியம்னு சொல்லுவாங்க. சிக்னிஃபிகண்ட் லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட்னா முக்கிய தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு சொல்லி. கிரீன்விச் மெரிடியன் அப்படின்னா கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு அர்த்தம். ராயல் அஸ்ட்ரானமி அப்சர்வேட்டரினா ராயல் வானிலை ஆய்வு மையம். ராயல் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி அப்படின்னா ராயல் வானியல் ஆய்வு மையம். பிரைமரி மெரிடியன்னா முதன்மை தீர்க்கக்கோடு. கிரீன்விச் மெரிடியன்னா கிரீன்விச் தீர்க்கக்கோடு. இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது பன்னாட்டு தேதிக்கோடு. இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்படிங்கிறது பன்னாட்டு தேதிக்கோடு. அடுத்ததாக எர்த் கிரிட் அப்படின்னா புவி வலைப்பின்னல். எர்த் கிரிட் அப்படின்னா புவி வலைப்பின்னல். எர்த் கிரிட் ஆர் ஜியோகிராஃபிக் கிரிட் அப்படிங்கிறது புவி வலைப்பின்னல். எர்த் கிரிட் ஆர் ஜியோகிராஃபிக்கல் கிரிட் அப்படின்னா புவி வலைப்பின்னல் அப்படிங்கிற அர்த்தம். லாங்கிடியூட் அண்ட் டைம் தீர்க்கக்கோடுகளும் நேரமும். தீர்க்கக்கோடுகளும் நேரமும் அப்படிங்கிறது லாங்கிடியூட் அண்டு டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லோக்கல் டைம் அப்படிங்கிறது தல நேரம். லோக்கல் டைம் அப்படிங்கிறது தல நேரம். ஜிஎம்டி கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு திட்ட நேரம். கிரீன்விச் மீன் டைம்னு ஜிஎம்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மெரிடியன் அப்படின்னா மெரிடோஸ் அப்படிங்கிற லத்தீன் சொல்லிருந்து நம்ம எடுத்திருக்காங்க. மெரிடியன் என்ற சொல் வந்து மெரிடியானஸ் அப்படின்னு லத்தீன் சொல்லிருந்து கொடுத்துருக்காங்க. மிட் டே அப்படின்னு நண்பகல். மெடிட்டஸ் அப்படின்னா மிடில். டைஸ்னா டே. ஸோ மிட் டே அப்படின்னு சொல்கிற பொருள் நண்பகல். ஏஎம்னா ஆன்டி மெரிடியன். ஆன்டி பிஃபோர் அப்படின்னு. ஆன்டினா பிஃபோர்னு அர்த்தம். ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், அதாவது ஆன்டி அப்படின்னா பிஃபோர்னு அர்த்தம். பகலுக்கு முன்னதாக அப்படின்னு அர்த்தம். ஆன்டி மெரிடியன்னா பகலுக்கு முன்னதாக. பிஎம்னா போஸ்ட் மெரிடியன் சொல்கிறாங்க. நண்பகலுக்கு பிறகு, அதாவது போஸ்ட்னா ஆஃப்டர் ஆர் லேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம்னா போஸ்ட் மெரிடியன், நண்பகலுக்கு பிறகு. ஏஎம்னா ஆன்டி மெரிடியன், நண்பகலுக்கு முன்னதாக. ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா திட்ட நேரம். ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னா திட்ட நேரம். ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னா திட்ட தீர்க்கக்கோடு. ஸ்டாண்டர்ட் மெரிடியன் அப்படின்னா திட்ட தீர்க்கக்கோடு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம்னு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா இந்திய ஐஎஸ்டின்னு சொல்கிறாங்க. இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி. இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டைம் ஜோன்ஸ்னால் உலக நேரமண்டலம். டைம் ஜோன்ஸ் அப்படின்னா உலக நேரமண்டலம். 7 ரஷ்யாவுக்கு வந்து 7 நேரமண்டலங்கள் இருக்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ கலைச்சொல் அடிப்படையில் பார்க்குறதுனால அதை நம்ம பின்வரும் பகுதிகளை நம்ம பார்த்துக்கலாம். நார்த்தன் ஹெமிஸ்பியர்னு நம்மளுக்கு தெரியும், வடக்கு அரைக்கோளம். சவுத்தன் ஹெமிஸ்பியர் தென் அரைக்கோளம். ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு கிழக்கு அரைக்கோளம். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் மேற்கு அரைக்கோளம். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். குளோப்னா புவி மாதிரி. புவியை போன்ற கற்பனை உருவாக்கம் குளோப். அப்படி புவி மாதிரி. அச்சக்கோடு லேட்டிடியூடு கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு அச்சக்கோடு. லேட்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைமட்டமாக கிழக்கு மேற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு. மெரிடியன் அப்படிங்கிறது தீர்க்கக்கோடு. செங்குத்தாக வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு. மெரிடியன் அப்படிங்கிறது தீர்க்கக்கோடு. செங்குத்தாக வடக்கு தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடு. ஜியாய்ட்னா புவியின் வடிவம். ஹெமிஸ்பியர்னா அரைக்கோளம். 0 டிகிரி அச்ச மற்றும் தீர்க்கக்கோட்டினையும் திசையினையும் அடிப்படையாக வைத்து புவியை பாகங்களாக பிரித்து காட்டுவது அப்படிங்கிறது அரைக்கோளம். 0 டிகிரி மற்றும் தீர்க்கக்கோட்டினையும் திசையினையும் அடிப்படையாக கொண்டு வைத்து புவியை பாகங்களாக பிரித்து காட்டுவது. நிலநடுக்கோடு அப்படின்னா ஈக்குவட்டார் அப்படிங்கிறது நிலநடுக்கோடு. புவியின் மையத்தில் கிடைமட்டமாக செல்லும் 0 டிகிரி அச்சக்கோடு தான் நிலநடுக்கோடுன்னு சொல்கிறாங்க. புவியோட மையத்தில் கிடைமட்டமாக செல்லக்கூடிய 0 டிகிரி அச்சக்கோடு நிலநடுக்கோடு. கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறது 23 டிகிரி வட அச்சக்கோடு. கடகரேகை அப்படிங்கிறது டிராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி வட அச்சக்கோடு. மகர ரேகைங்கிறது டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. 23 டிகிரி தென் அச்சக்கோடு. மகர ரேகை என்பது டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் 23 டிகிரி தென் அச்சக்கோடு. ஆர்டிக் வட்டம். ஆர்டிக் சர்க்கிள் அப்படிங்கிறது 66.5 டிகிரி வட அச்சக்கோடு. ஆர்டிக் வட்டம் அப்படிங்கிறது 66.5 டிகிரி வட அச்சக்கோடு. ஆர்டிக் வட்டம். அண்டார்டிக் சர்க்கிள் அப்படின்னா அண்டார்டிக் வட்டம் 66.5 டிகிரி தென் அச்சக்கோடு. 66.5 டிகிரி தென் அச்சக்கோடு அப்படிங்கிறது அண்டார்டிக் வட்டம் என்று அழைக்கிறோம். கிரிட் என்பது வலைப்பின்னல். என்பது நம்ம பார்க்கணும்.
ஃபோக்கஸ், FOCUS, ஃபோக்கஸ்னால் நிலநடுக்க மையம். எபி சென்டர் அப்படிங்கிறது மையப்புள்ளி. எபி சென்டர் அப்படின்னா மையப்புள்ளி என்பது அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக INCOIS, இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், 2007 ஹைதராபாத்தில் இருக்குது. இன்காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓசோன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிற INCOIS 2007 ஹைதராபாத்தில் இருக்குது. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படிங்கிறது பேரிடர் இடர் வாய்ப்பு குறைப்பு. பேரிடர் இடர் வாய்ப்பு குறைப்பு என்பது டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் என்பதாகும். முன்னறிவிப்பு செய்தல் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் அண்ட் இயர்லி வார்னிங். இயர்லி வார்னிங்னா ஆரம்ப எச்சரிக்கை, ஃபோர்காஸ்ட்னா முன்னறிவிப்பு செய்கிறது. ஃபோர்காஸ்டிங் அண்ட் இயர்லி வார்னிங் என்பது முன்னறிவிப்பு செய்தல் மற்றும் ஆரம்ப எச்சரிக்கை. ஃபோர்காஸ்டிங் அண்ட் இயர்லி வார்னிங் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கலைச்சொற்கள் மிட்டிகேஷனை தணித்தல். பேரிடரின் போது ஏற்படும் இடர்களையும் அவற்றின் அளவையும் குறைத்தல் அல்லது தணித்தல் என்பது சொல்கிறது மிட்டிகேஷன் சொல்கிறாங்க. முன்னறிவிப்புனா ஃபோர்காஸ்ட். உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது தான் ஃபோர்காஸ்ட், முன்னறிவிப்பு. உறுதிப்படுத்தப்பட்ட விவரங்கள் அல்லது புள்ளியியல் மதிப்பீடுகளை கொண்டு ஒரு குறிப்பிட்ட எதிர்காலத்தில் நடக்கப் போகும் பேரிடர்களை பற்றி கூறுவது ஃபோர்காஸ்ட். புவி அதிர்வு அளவு அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் எர்த் குவாக் அப்படின்னா புவி அதிர்வு அளவு. புவி அதிர்வின் போது அளக்கப்படும் அளவு. கான்டாகியோஸ் அப்படின்னா தொற்று. நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பால் ஏற்படும் நோய். CONTAGIOUS, கான்டாஜியஸ் அப்படின்னா தொற்று அப்படின்னா நேரடியான அல்லது மறைமுகமான தொடர்பால் ஏற்படும் நோய். கேட்ச்மெண்ட் அப்படின்னா நீர்பிடிப்பு. நீர் சேகரிப்பது குறிப்பாக இயற்கையாக மழைநீர் சேகரிக்கும் பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேட்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களாட்சி எங்கே பிறந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ கிரேக்கம், ஓகேங்களா. டெமோஸ், கிரேட்டியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்லில் தான் பெறப்பட்டிருக்கும். டெமோஸ்னா மக்கள், கிரேட்டியானா அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் டெமோக்ரஸினா நேரடி மக்களாட்சி. அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதாவது மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இஸ்லே ஆஃப் மேன், ISLE, இஸ்லே ஆஃப் மேன்னா மனிதத்தீவு. இஸ்லே ஆஃப் மேன் அப்படின்னா மனிதத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லே ஆஃப் மென். மக்களாட்சினா மக்களால் நடத்தப்படும் ஆட்சி, மக்களாட்சி. தேர்தல்னா மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் முறை. தீர்மானித்தல்னா ஒருவர் மனதளவில் முடிவெடுத்தல். அரசாங்கம்னா ஒரு நாட்டை ஆட்சி செய்வதற்கான அதிகாரம் கொண்ட மக்கள் குழு. இயாப்பா அப்படின்னா இந்திய ஆட்சிப்பணி. EO அப்படின்னா செயல் அலுவலர். வார்டுனா பகுதி. BDOனா வட்டார வளர்ச்சி அலுவலர். கவுன்சிலர்னா ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் தான் கவுன்சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு. அப்படின்னா மாவட்டம் பல பகுதிகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு அப்படின்னா மாவட்டம் பல பகுதிகளாக இருப்பது தான் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டு. வார்ட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் பகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேயர் அப்படின்னா மாநகராட்சி தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி தலைவர் அப்படிங்கிறது மேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. வார்டுனா நம்மளுக்கு தெரியும் பகுதி. வார்டு அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா பேரூராட்சி என்பது டவுன் பஞ்சாயத்து. நகராட்சினா முனிசிபாலிட்டி. மாநகராட்சி கார்ப்பரேஷன். கிராம ஊராட்சினா வில்லேஜ் பஞ்சாயத்து கிராம ஊராட்சி. ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன். மாவட்ட ஊராட்சி டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ 2024 உடைய முதல் பருவம் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் புத்தக பின்புலத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் தான் பார்த்தோம் இல்லைங்களா. புத்தகத்து உள்ளே எங்கேனும் கலைச்சொற்கள் இடம்பெற்றிருந்தால் நம்ம 2ஆம் 3ஆம் பருவத்துக்கு நம்ம தேடி பார்த்தாச்சு. ஸோ முதல் பருவத்துக்கு நம்ம பார்க்கல. ஸோ அதை நம்ம செக் பண்ணிட்டா அது முடிஞ்சது. ஸோ வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் தேடி பார்த்து விட்டோம் என்றால் ஒரு பணி நிறைவடைந்தது. எங்கெல்லாம் ஆங்கிலம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மொழிபெயர்ப்பும் சேர்ந்து நம்ம அப்படியே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்.
அடுத்தது த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர் அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற ஒரு நூல் அசோகர் குறித்த சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஆங்கில எழுத்தாளர் வந்து அசோகர் குறித்த தன்னுடைய வரலாற்று ஆவணங்களை எழுதின ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காரு. சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர்ஸ் வந்து சார்லஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில எழுத்தாளர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்தாச்சு. இது நம்ம பார்த்தாச்சு. ஆதாரங்கள், சோர்ஸ், முன்னோர்கள், ஆன்சிஸ்டர்ஸ், தம்மா தர்மா நினைவு சின்னம், மௌனமெண்ட்டு, கல்வெட்டுகள், இன்ஸ்கிரிப்ஷன், வரலாற்றாசி, ஹிஸ்டோரியனுங்கிறது நம்ம பார்த்தாச்சு. புத்தகத்து உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் எங்கேயும் நம்ம விடுபட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ஆந்த்ரோஃபோலஜி அப்படிங்கிறது மானுடவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் மற்றும் அவர்கள் பரிணாம வளர்ச்சி பற்றி படிப்பது மானுடவியல். ஆந்த்ரோஃபோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்த்ரோஃபோஸ் அப்படிங்கிறதுனா மனிதன். ஆந்த்ரோஃபோஸ்னால் மனிதன் அப்படின்னு கிரேக்க வார்த்தை. ஆந்த்ரோஃபோஸ்னால் மனிதன். லோகோஸ்னால் பொருள், எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்பதன் பொருள் வந்து எண்ணங்கள் அல்லது காரணம்னா லோகோஸ் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ தமிழ் ஆக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விடுபட்டு இருந்தது என்று நினைக்கிறேன். விண்மீன் திரள் என்பது விண்மீன் கூட்டம். விண்மீன் திரள்னா விண்மீன் கூட்டம். சிறு கோள்கள்னால் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே காணப்படும் பாறை துகள்கள். அப்படி தான் நம்ம சிறு கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கோள்களுக்கு இடையே காணப்படும் பாறை துகள்கள் தான் சிறு கோள்கள். விண்கல் அப்படின்னா சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளின் எஞ்சிய விண் பொருள்களை தான் நம்ம விண்கல்னு சொல்கிறோம். வால் விண்மீன்கள்னால் பனிக்கட்டி, தூசு மற்றும் சிறிய பாறை துகள்கள் ஆன விண்பொருள் வந்து வால் மீன்கள். துணைக்கோள்கள்னால் கோள்களை சுற்றி வரும் விண்பொருள் வந்து துணைக்கோள்கள் சொல்கிறாங்க. சுற்றுப்பாதைனா கோள்கள் சூரியனை சுற்றி வரும் பாதையில் சுற்றுப்பாதை. புவியின் அச்சு என்பது புவியின் வடதுருவத்திலிருந்து புவியின் மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு தான் புவியின் அச்சுன்னு சொல்கிறாங்க. சுழலுதல் அப்படின்னா புவி தன்னைத்தானே அச்சில் சுழலுதல். சுற்றுதல் அப்படின்னா புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருதல் அப்படிங்கிறது சுற்றுதல். சமநிலவு பகல்னா இரவும் பகலும் சமமாக காணப்படும் நிகழ்வு. கதிர் திருப்பம் அப்படின்னா கடகரேகை மற்றும் மகரரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் பகுதி தான் கதிர் திருப்பம். கடகரேகை மற்றும் மகரரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நிகழ்வுங்கிறத. தரை ஊர்தினா விண்பொருள்களை ஆராய்வதற்காக அதன் மேற்பரப்பில் ஊர்ந்து செல்லும் ஊர்திங்கிறத தரை ஊர்தி. சுற்றி வரும் களங்கள்னா விண்பொருளில் மீது இறங்காமல் அதனை சுற்றி வரும் களம் தான் விண்கலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக தீவு என்பது நீரால் சூழப்பட்ட பகுதி. விரிகுடா என்பது அகன்ற நில வளைவை கொண்ட கடல் பகுதி. அகன்ற நில வளைவை கொண்ட பகுதி வந்து விரிகுடா. நீர்ச்சந்தின்னு 2 நீர்ப்பகுதியில் இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி. அகழி என்பது பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி. தீபகற்பம் என்பது 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தான் தீபகற்பம் என்று அழைக்கிறோம். அடுத்த பன்முகத்தன்மை என்பது பல்வேறு இன மக்களின் அல்லது பொருட்களின் பண்பு சார்ந்து இருத்தல் அப்படிங்கிற 2 அல்லது மேற்பட்ட மக்கள் ஒருவரை சார்ந்து இருத்தல். சகவாழ்வு என்பது ஒற்றுமையாக அமைதியாக ஒன்றிணைந்து வாழுதல். மொழியியல் அப்படின்னா மொழி பற்றிய அறிவியல் படிப்பு தான் மொழியியல் சொல்கிறோம். அடுத்ததாக முன்முடிவு, பாரபட்சம், அதாவது ஒருவர் குறித்து எதிர்மறையாக முடிவு செய்தல் அல்லது தாழ்வாக மதிப்பிடுதல். ஒரே மாதிரியான கருத்து என்பது நிலையான வடிவத்தை ஏற்படுத்துவது. பாகுபாடு என்பது மக்களை சாதி, நிற, மதம், பாலினம் ஆகிய காரணங்களுக்காக சமத்துவமின்றி நடத்துவதாகும். பாகுபாடு அப்படிங்கிறது. சமத்துவமின்மை என்பது சமூக ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது இரண்டிலுமோ சமத்துவம் இல்லாமல் இருத்தலுங்கிறது சமத்துவமின்மை. அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு அரசோ அல்லது அமைப்போ நிர்வகிக்க அல்லது மேலாண்மை செய்ய முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கொள்கைகள் தான் அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறோம். ஸோ 6ஆம் வகுப்பு 2024 பதிப்பினுடைய கலைச்சொல்கள் வந்து நம்ம வரிசையாக பார்த்து நினைக்கிறேன். ஸோ இனி வரும் பகுதிகள் வந்து ஒரு பகுதியை நம்ம பார்த்து விடலாம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெற்றியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.